ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் தீபா அங்கேருந்து யாரோ கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குன்னு தெரியல. அவங்க எதுக்கு தீபாவை கூட்டிகிட்டு போகணும், இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னே புரியல. அது யார் என்னன்னு நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க சார். எனக்கே அவங்கள பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேளுங்க சார். துங்கான்றது யாரு? என்னாச்சுங்க? என்னங்க சார்? துங்கா இந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாராச்சும் சொன்னாங்களா இல்ல நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாரோ அவனுக்கு ஃபோன் பண்ணி நீங்க அங்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத நீங்க தான் நினைச்சு தீபா அவன் கடத்திட்டு போக வந்திருக்கான். அவங்க கிட்ட தீபா மாட்டல? இல்லைங்க, அவன் கிட்ட மாட்டல. அதான் அவங்கள யாரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னான்ல. சரி, இதெல்லாம் விடுங்க. நீங்க சொல்லுங்க, அந்த துங்கா யாரு? அவன் தான் சார் என் சிஸ்டரை கெடுத்து கொன்னவனோட அண்ணன். நான் அவன் தம்பியை கொன்னதுக்காக என்ன பழி தீர்க்க அவன் அலைஞ்சிட்டு இருக்கான். பெங்களூர்ல அவன் ரொம்ப மோசமான ரவுடி. நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் பேக்ரவுண்ட்ல அவனுக்கு இருக்காங்க. அதனால்தான் நிறைய தப்புகளை அவன் துணிஞ்சு செஞ்சிட்டு இருக்கான். அவன் கையில தீபா மாட்டிருந்தா ஐயோ, நினைச்சு கூட பார்க்க முடியல. அவனுக்கெல்லாம் கொலை செய்யறது சர்வ சாதாரணமான விஷயம் சார். வேணாம் சார், என்னால தீபாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒண்ணு பண்றேன் சார், நான் துங்கா கிட்ட போறேன். அவன் என்ன பார்த்துட்டானா தீபாவை எதுவும் பண்ண மாட்டான். பாவம், என்னால அவங்க பலியாயிடக்கூடாது சார். அதுக்காக நீங்க போய் அவங்ககிட்ட மாட்டிக்கிறது சரியா? அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், அது உங்களால. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க அம்மா உயிர் பழைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. அதுக்கு நன்றி கடனா உங்களை அந்த துங்கா கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன். என்ன நம்புங்க. சரிங்க சார், உங்களை நம்புறேன். சிஸ்டர், சிஸ்டர், சொல்லுங்க. நீங்க கற்பகம் தானே? ஆமா, நீங்க யாரு? என் பேரு சக்தி. நான் ஜிஹெச்ல நர்ஸா ஒர்க் பண்றேன். ஓ, மலையில இருந்து கீழே விழுந்த பேஷண்ட்ட நீங்க தானே ஜிஹெச்ல அட்மிட் பண்ணீங்க? ஆமா. அவங்கள ஹாஸ்பிடல்ல பாத்துக்கிட்டது நான் தான். அப்படியா? நான் உங்களை அங்க பார்க்கவே இல்லையே. நீங்க அட்மிட் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நான் உங்களை பாத்துக்கிட்டேன். அப்படியா? அப்புறம் ஏன் உங்க வீட்டுக்கார் இங்க வந்து தீபாவை காணோம், யாரோ உங்களை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு? என்ன சொல்றீங்க? தீபா மேடம் ஹஸ்பண்ட் இங்க வந்தாரா? ஆமா, அவர் தீபா என் வீட்டுல தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை பார்க்க வந்தாரு. நான் அதுக்குள்ள அவங்கள ஆஸ்பத்திரியில சேர்த்ததால ஜிஹெச்ல போய் பார்க்க சொன்னேன். அவரும் அங்க போய் பார்த்திருக்காரு. ஆனா தீபா அங்க இல்ல. யாரோ அவங்கள தூக்கிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காங்க. திரும்ப இங்க வந்து அதையும் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. அவங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன மேடம்? அவர் பேர் கார்த்தி. பாவம் அந்த மனுஷன் பொண்டாட்டிய காணோன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சீக்கிரமே அந்த பொண்ணு கிடைச்சு அவரோட சேரணும். அந்த கடவுள் தான் அதுக்கு வழிகாட்டணும். அந்த கார்த்திக் சாரோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதே. நான் வாங்கி வைக்கலையேம்மா. திரும்பி அவர் வந்து உங்ககிட்ட விசாரிச்சா என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். என் நம்பருக்கு அவரை பேச சொல்லுங்க. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, உங்க நம்பர் கொடுங்க. சரி, குறிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம்.
சரி அப்ப நான் போயிட்டு வரேன். ஆ சரிங்கம்மா. சொல்லு சக்தி. நான் இப்ப கற்பகத்தை பாத்துட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அங்க எதுக்குடி போன? இவங்கள வந்து விசாரிச்சா தீபா மேடத்தை பத்தி யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கலாம். அதை வச்சு அவங்க சொந்தக்காரங்க கிட்ட ஒப்படைச்சிடலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என்கிட்ட தீபா மேடத்தை பத்தி விசாரிக்க வந்தவர் தான் அவங்களோட ஹஸ்பண்ட்னு. நான் தான் அவரு துங்காவோட ஆளா இருப்பாருன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தீபா மேடத்தை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. நானும் தீபாவோட ஹஸ்பண்ட துங்கா ஆளுன்னு நினைச்சு கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசி அனுப்பிட்டேன். தீபாவை அவர்கிட்ட ஈஸியா ஒப்படைச்சிருக்கலாம். அதை செய்யாம எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் ஆகிட்டோமே. அது அந்த கார்த்திக் சாரோட ஃபோன் நம்பர் உனக்கு தெரியுமா? இல்லடி, எனக்கு தெரியாது. நான் எதுவும் வாங்கி வைக்கல. தீபா மேடத்தை ஒப்படைக்க நிறைய வழி இருந்தோம். நாமளே அது எல்லாத்தையும் அடைச்சிட்டோம். சீக்கிரமாவே அந்த கார்த்திக் சாரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இவங்களை ஒப்படைக்கணும். அப்பதான் நம்ம செஞ்ச தப்ப நாமளே சரி செஞ்ச மாதிரி இருக்கும். ஆமாண்டி, அதை முதல்ல செய்யணும். சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். அப்புறம் பேசலாம். சரிடி. ஓகே. தீபா மேடத்தோட ஹஸ்பண்டே நம்மள தேடி வந்தோம். அவர் துங்காவோட ஆளுன்னு நினைச்சு அவர்கிட்ட உண்மையை சொல்லாம அலட்சியப்படுத்தி அனுப்பிட்டோமே. கொஞ்சம் நிதானமா விசாரிச்சிருந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். தீபா மேடத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம். என்னோட அவசர புத்தியால எல்லாத்தையும் இப்படி சொதப்பி வச்சுட்டேனே. அவர் பேர் கார்த்திக்ன்றதை தவிர வேற எதுவுமே நமக்கு தெரியாதே. பேரை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த துங்காவோட ஆளுங்க ஹாஸ்பிட்டல்ல நம்ம அட்ரஸை விசாரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எந்த நிமிஷமும் நம்ம வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க அங்க வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. தீபா மேடத்தை இதுக்கப்புறம் பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். என்ன பண்றது? ஒண்ணுமே புரியலையே. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்ருதி எஃப்எம். இன்னைக்கு நம்ம சென்னையில முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேசாம எஃப்எம் ரேடியோல தீபா மேடத்தை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா அதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் கார்த்தியோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களோ வந்து விசாரிச்சு தீபா மேடத்தை நம்ம கிட்ட இருந்து கொண்டு போயிடுவாங்கல்ல. அதுக்கப்புறம் அவங்கள பாதுகாக்கிற டென்ஷனும் நமக்கு இல்ல. துங்காவால அவங்களுக்கு ஆபத்து இல்லாம போயிடும். நேயர்களே வணக்கம். அண்ணே, இந்த ஸ்ருதி எஃப்எம் நம்ம போற வழியில தானே இருக்கு? ஆமா, இங்க பக்கத்துல தான் இருக்கு. கொஞ்சம் அங்க போறீங்களா? சரிம்மா. இங்கதான். ஸ்டாப். இன்னாங்க, நான் வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்மா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். உங்க எஃப்எம் ஸ்டேஷனோட ப்ரோக்ராம் ஹெட்டை நான் பார்க்க முடியுமா? என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? காணாம போன ஒருத்தவங்களை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து அவங்கள உரியவங்க கிட்ட ஒப்படைக்கணும். அது விஷயமா தான் ப்ரோக்ராம் ஹெட்டை பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க மேடம், நான் சார்கிட்ட பேசிட்டு சொல்றேன். ஓகே. ஹலோ, ஓகே சார். மேம், நான் சார்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். okay. நீங்க போய் சாரை பாருங்க. சார் கேபின்ல தான் இருக்காரு. ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. தேங்க் யூ சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், என் பேர் சக்தி. நான் ஜிஹெச்ல நர்ஸா ஒர்க் பண்றேன் சார். தீபா மேடம் ஒரு சிங்கர்னு எனக்கு தெரியும். அவங்க பாடின பாடல்களும் என் போன்ல இருக்கு. இதை நீங்க உங்க எஃப்எம்ல பிராட்காஸ்ட் பண்ணீங்கன்னா அதை கேட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டோ இல்ல அவங்க சொந்தக்காரங்களோ அவங்க உங்க எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுவாங்கல்ல. அப்ப நீங்க எனக்கு கால் பண்ணி சொன்னா நான் தீபா மேடத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவேன். இந்த ஹெல்ப்பை நீங்க எனக்கு பண்ணணும் சார். இது நீங்க செஞ்சா
ஒரு உயிரை மட்டும் இல்ல, ஒரு நல்ல பாடகியையும் காப்பாத்தின பெருமை உங்களை வந்து சேரும். எங்க எஃப்எம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா தான். ஆனா இதுல இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பா இந்த விஷயத்துல நாங்க ஹெல்ப் பண்றோம். அவங்க பாடின சாங்ஸ் எல்லாம் என் மொபைலுக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஷூர் என் சார். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஆ. 9840. சார், சென்ட் பண்ணிட்டேன் சார், செக் பண்ணிக்கோங்க. ஓ அப்படியா? ஆ. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே சார். புகழ், நீங்க உடனே என் கேபினுக்கு வாங்க. சொல்லுங்க சார். நான் சொல்ற விஷயத்த நம்ம எஃப்எம்ல அனௌன்ஸ் பண்ணி ஒரு பாட்டை போடணும். ஓகே சார், ஐ வில் டு இட். ஓகே சார், நோ ப்ராப்ளம், செஞ்சிடலாம் சார். டூ இட் இமிடியட்லி. ஷோர் சார். நீங்களும் அவர் கூட போங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இப்போ நம்ம எஃப்எம்ல ஒரு சாங்கை ப்ளே பண்ண போறோம். இதை பாடினவங்க தீபான்ற சிங்கர். நீங்க கேட்ட இந்த பியூட்டிஃபுல்லான சாங்கை பாடினது தீபா. இப்போ அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல சுயநினைவை இழந்திருக்காங்க. அவங்க உறவினர்களுக்கு தெரிவிக்கத்தான் நம்ம எஃப்எம் சேனல் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். முயற்சியும் செய்யறோம்னு சொல்லலாம். அவங்க உறவினர்கள் நேர்ல வந்தீங்கன்னா தீபா பற்றிய தகவல்கள் நம்ம கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். அல்லது வேற யாருக்காச்சும் தீபா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சா நம்ம ஸ்ருதி எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஏப்பா, நல்ல சிங்கர் தீபாவுக்கு இப்படி ஆயிடுச்சப்பா. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே மேம். வரேன் சார். சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இது அடிக்கடி நீங்க உங்க எஃப்எம்ல போட்டீங்கன்னா அதை கேட்டு யாராவது தீபா மேடத்தை பத்தி தகவல் சொல்லலாம்ல. இல்ல உங்க ஹஸ்பண்டோ சொந்தக்காரங்களோ வந்து தீபா மேடத்தை கூட்டிட்டு போலாம். கவலைப்படாதீங்க மேடம். எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு டைம் இந்த சாங்கை போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி, Thank இட்ஸ் you, ஓகே. இதுக்கு மேலே தீபா எப்படி தேர்றதுன்னு ஒன்றும் புரியல சார். நம்ம கடைசியாக பார்த்த நிமிஷம் தீபா பற்றி எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஆரம்பித்த இடத்துலயே வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் தீபாவை காப்பாற்றிருக்கணும். அது பேஷண்ட்டா, இல்லை நர்ஸா, இல்லை அங்கே வேலை செய்கிற வேற யாராவது ஒருத்தரா? அதான் கார்த்தி, எனக்கு ஒன்றும் புரியல சார். எனக்கு என்னமோ அந்த டாக்டர்கிட்ட திரும்ப பேசி பார்த்தா எதுனா யூஸ்ஃபுல்லான தகவல் கிடைக்கும்னு தோணுது. அப்போ எதையும் சொல்லாதவரா இப்போ ஏதாவது சொல்ல போகிறாரு? சொல்லுங்கள். இல்லை சார், இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நமக்கு ஃபேவராக எதனா தகவல் கிடைச்சா சந்தோஷம் தானே. உங்கள் ஆசையை நான் கெடுக்க விரும்பல. ட்ரை பண்ணி பார்த்துருவோமே. இருங்க, நான் ஜிஹெச்சுக்கு கால் பண்ணி அந்த டாக்டரோட அட்ரஸ் வாங்குகிறேன். கார்த்தி, டாக்டரோட அட்ரஸ் வாங்கிட்டேன். அவர் அண்ணா நகரில் தான் இருக்காராம். அவரை போய் பார்த்துருமா? சரிங்க சார்.
சார் வணக்கம் சார். ஆ. சொல்லுங்க சார். நான் சரவணவேல், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். நான் டாக்டரை பார்த்து பேசணுமே. டாக்டர் ஒரு மெடிக்கல் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்காரு சார். பெங்களூரா? நாளைக்கு தான் சார் திரும்ப வருவார். நீங்கள் நாளைக்கு வந்து அவரை பார்க்கலாம். சரி, நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரிங்க சார். ஓகே. என்ன சார், டாக்டர் பார்த்து எதனா தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. ஒரு நாள் தானே கார்த்தி, வெயிட் பண்ணி பார்த்துருவோமே. டாக்டர் வந்ததும் கண்டிப்பாக பார்த்துடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அவர்கிட்ட யூஸ்ஃபுல்லாக தகவல் கிடைக்கலாம்ல, அதை வச்சு தீபாவை ட்ரேஸ் அவுட் பண்ணி நம்ம எடுத்து கொண்டு வந்துடலாம். சரிங்க சார், போகலாம். ம். வாங்க சார். உட்காருங்க. கார்த்தி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் சார். நீங்கள் எதனா சாப்பிடுங்க. பெரர், சார். என்ன சார் சாப்பிட்றீங்க? ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். சார், தீபா எப்படியாவது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடணும். இல்லைனா அந்த துங்க கீதான்னு நினச்சி தீபாவை தூக்கிடுவான் சார். இந்த துங்கா இடையில வந்தது நமக்கு எவ்வளோ பெரிய தலைவலி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இவ மட்டும் வராமல் இருந்திருந்தா தீபாவை யாரும் வெளியே கொண்டு போயிருக்க முடியாது. ஜிஹெச்ல இருந்திருப்பாங்க. நாமளே இந்நேரம் அவங்கள பார்த்துருக்கலாம். இவ இடையில பூந்து எல்லாத்தையும் சிக்கலாக்கிட்ட பார்த்தீங்களா? சார், நடந்ததை பற்றி பேசி எந்த பிரச்சனமும் இல்லை. இப்போ தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற எதனா ஐடியா இருக்கான்னு யோசிங்க சார். சொல்லுங்க மேடம், என்ன சாப்பிட்றீங்க? ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுங்க. ஓகே மேடம். ஆமா, இப்போ கீதா எப்படி இருக்காங்க? வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே? வீட்டில் நிறைய பிரச்சனை போயிட்டு தான் சார் இருக்கு. ஒரு பக்கம் என் அம்மா இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தியே ஆகணும்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை, கீதா. நான் எப்படி சார் சொல்கிறது? சொன்னால் அவங்க ஹெல்த்துக்கு எதுனா ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது சார். ஓ, உங்களுக்கு வீட்டில் இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? உங்கள் நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான் போல இருக்க. சார். தேங்க்யூ. வெல்கம் சார். மேடம், மேங்கோ ஜூஸ். தேங்க்யூ.